நம்ம நாட்டிலே பாலியல் பலாத்காரங்கள் தனியாக ஒரு பெண் இரவிலே நடந்து சென்றாலோ, பகலிலே நடந்து சென்றாலோ, ஒரு கிராமத்தில் நடந்து சென்றாலோ உடனடியாக பலாத்காரம், பாலியல் பலாத்காரம். ஆனால் இங்கே லண்டனில் இதெல்லாம் கிடையாதுப்பா. நைட்டு 11 மணிக்கு முழுக்க முழுக்க முக்கியமான இந்த தெருவில் பார்த்திங்கன்னா எல்லாமே பெண்கள், பெண்களே பெண்கள். பெண்கள் தான் இந்த பாருக்கு வர்றாங்க, பெண்களாக குழுவாக வர்றாங்க, காலேஜ் பெண்கள், குடும்ப பெண்கள் வர்றாங்க. குடும்பத்துலேருந்து பக்கத்து வீட்டிலேருந்து நம்ம சொல்லும் இல்லையா ஆன்டிஸ், மாமிகள், அந்த மாதிரி அங்கே எல்லாம் பெண்களாக குழுவாக வர்றாங்க. எல்லாமே பாருக்கு தான். பாருக்குள்ளே சாப்பிட்டு வந்து வெளியே நிற்கிறாங்க, வெளியில் சாப்பிட்டு போய் உள்ளே இருக்காங்க. சாப்பிட்டு மறுபடியும் வந்து தெருவில் நின்று ஒரு தமாஸ் என்ஜாய் பண்ணுறாங்க, குழுவாக பார்க்குறாங்க, ஒருத்தர் அவங்க விஷ் பண்ணிக்கிறாங்க. ஆனால் இங்கே எந்த விதமான பயமே இல்லை. 11 மணிக்கு இங்கே இவ்வளோ கூட்டமாக என்று நாம் நினைக்கும் பொழுது நாம் எங்கேயோ வெகு தூரத்தில் நம்ம இந்திய நாடு இருக்குது. நம்ம இந்திய நாட்டிலே பெண்களுக்கு பாதுகாப்பில் பெண்கள் ஒரு கவச பொருளாக பார்க்குற இந்த நம்ம நாட்டிலே. ஆனால் இங்கே லண்டனிலே அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை. எல்லாமே சகஜமாக போய்விட்ட ஒன்று. ஆண்களோடு கலந்து பெண்கள் நிற்கிறார்கள், பெண்களாக குழுவாக நிற்கிறார்கள். எல்லா விசேஷங்களுமே இங்கே உண்டு. நம்ம நாட்டிலே அந்த ரெட் லைட் அந்த மாதிரியான சில விசேஷங்கள் கூட இங்கே ஏதோ ஒரு அசந்தர்ப்பமாக அது தனியாக இடங்களும் உண்டு. அங்கே நமது வெளிநாட்டில் படிப்பிற்காக செல்லும் மாணவர்களோ மற்ற வேலைக்கு செல்பவர்களோ இந்த மாதிரி பகுதிகளுக்கு செல்வதாக ஒரு தகவலும் கூட இங்கே இருக்குது. ஆனால் அவ்வளவு விஷயங்களை விட இங்கே சுத்தமான ஒரு நாகரிகமான விஷயங்கள் என்னவென்றால், இங்கே வந்து பெண்கள் குடிக்கிறார்கள். இங்கே அது ஒரு சாதாரண விஷயம். அது இங்கே உடலுக்கு ஆபத்தான, நம்ம நாட்டிலே ஒரு மோசமான கலப்படமான சாராயம் டாஸ்மார்க்கில் இங்கே விற்கப்படுது. ஆனால் இங்கே எல்லாமே உயர்தரமான மது வகைகள், எல்லாமே உடம்புக்கு ஆபத்தில்லாத திராட்சை, வைன், இந்த மாதிரி தான். இவை எல்லாமே அங்கே தாராளமாக ஏராளமாக கிடைக்கின்றன. இவை வெள்ளி, சனி, ஞாயிறு நாட்களை மிக அளவுக்கு அதிகமாக என்ஜாய் செய்யப்படுகிறது. நைட்டு 11 மணிலிருந்து வெடிக்கால் 4 மணி வரை இதே கூட்டங்களை பார்க்கலாம். இங்கே பெண்கள் நிற்கிறார்கள் என்று எந்த விதமான ஒரு அச்சமில்லை. தேவைப்பட்டால் ஏதாவது பிரச்சனைகள் என்றால் போலீஸ் உடனடியாக அந்த இடத்துல ஆஜராகும். இது லண்டனில் மிக முக்கியமான தெரு. இங்கே ஒரே ஒரு பயம் ஒன்று மட்டும்தான், அது திருட்டு பயம் ஒன்று மட்டும்தான். மற்றபடிக்கு ஒன்றுமில்லை. கைப்பையை திருடி விடுவார்கள், செல்ஃபோனை திருடி விடுவார்கள். மற்றபடிக்கு அது எங்கேயோ இருந்து சில கூட்டங்கள் மட்டுமே இங்கே வருவது ஒழிய மற்றபடி அதிகமாக இங்கே என்ஜாய் பண்ணுவது இருப்பது விரும்பி வருவதே ஒன்றே. இங்கே வருகிறார்கள் இந்த மாதிரி பெண்கள். இவர்கள் சுதந்திரமாக இருக்கிறார்கள், எச்சரிக்கையாகவும் இருக்கிறார்கள். ஆனால் ஒரு பயமில்லை. கைப்பை பத்திரமாக வைத்துக்கொள்ள வேண்டும், அவ்வளோதான். இங்கே டாட்டா செய்து செல்லும் பெண்கள் கூட சற்று குறைவான போதைகள் தான் செல்வதாக பேசிக்கொள்கிறார்கள். அது நம்ம கேமராமேன்களை பார்த்து அவர்கள் விஷ் பண்ணுகிறார்கள், ஏதோ எடுக்கிறார்கள் என்று. அப்போது கூட அவர்கள் ஒரு சில மிதமான போதையில் தான் செல்கிறார்கள். இது இங்கே ஜாக்ஸார் பார்த்தீங்களா, இது ஒரு பாரில் பெண்கள் நிற்கிறார்கள், சாப்பிட்டு செல்கிறார்கள். இதெல்லாம் இங்கே ஒரு சகஜமாக போட்டு ஆபத்தில்லாத வைன் மாதிரியான ஒரு விரதன மதுபானம் தான் இங்கே இது அனுமதிக்கப்படுகிறது. இங்கே விசா செக் பண்ணி தான் உள்ளே பாரில் அனுமதிக்கப்படுகிறார்கள். அந்நீர் உள்ளே நுழைந்துடக்கூடாது என்று அந்த மாதிரி ஸ்ட்ரிக்டான ஸ்கேன் செய்து விசா, நம்முடைய விசா வந்தாலும் சரி, அந்த நாட்டு உள்நாட்டு விசா, ஏதாவது ஒரு பர்மிட் இருக்கிறது. உள்நாட்டு பெண்களுக்கு கூட ஒரு பர்மிட் இருக்கிறது. அது ரெகுலராக வந்து செல்கிறார்கள் என்று அவர்களுக்கும் கூட அங்கே பர்மிட் ஸ்கேன் செய்து தான் உள்ளே அனுப்புகிறார்கள். ஆக இந்திய நாடு, நம்ம நாட்டு பெண்கள், நம்ம நாட்டு பெண்கள் இந்த மாதிரி மது வகையான உயர்தர மதுகளை குடிப்பதில்லை, எந்த விதமான மது பழக்கத்துக்கும் அடிமையாவதில்லை. ஆனால் இங்கே ஒரே ஒரு விஷயம், பாலியல் பலாத்காரங்கள். இந்த மாதிரி பெண்கள் நடுராத்திரியில் 11 மணிக்கு சென்றால் இங்கே என்ன வேண்டுமானால் நடக்கலாம் நம்ம நாட்டிலே. அந்த ஒன்று தான் குறைபாடு இல்லையா. ஆனால் நமது நாட்டு பெண்கள் மது பழக்கத்துக்கு அடிமையாவதில்லை, ஆண்களை தவிர. எனவே சுதந்திரம் ஒன்று தான் இங்கே பெரிதாக பார்க்கப்படுகிறது. தைரியமாக செல்கிறார்கள், எந்த விதமான பாலியல் பலாத்காரம் இல்லை. அந்த ஒன்று மட்டும் நம்ம நாட்டில் இருந்தால் மட்டுமே. காந்தி சொன்னார், என்றைக்கு ஒரு பெண் நம்ம நாட்டிலே 12 மணிக்கு நடு ரோட்டில் ஒரு கிராமத்திலோ நடந்து செல்கிறாரோ அன்று தான் உண்மையான சுதந்திரம் கிடைத்திருக்கிறது. இன்று நாம் பெற்ற சுதந்திரம் உண்மையான சுதந்திரம் என்று சொன்னார். ஆனால் கடந்த 50 வருடங்களை கடந்தால் கூட நம்ம நாட்டில் இந்த மாதிரி ஒரு பெண்கள் தனியாக செல்லும் வாய்ப்பு நம்ம நாட்டில் இல்லை. எனவே நாம் காந்தி சொன்ன கனவை நாம் நிறைவேற்றவில்லை. நிறைவேற்றும் அளவுக்கு நமது ஒலிவியல் விஷயங்கள் அமையவில்லை, சட்ட விஷயங்கள் அமையவில்லை, பாடங்கள் அமையவில்லை, போதனைகள் அமையவில்லை.
எனவே நமது பெண்கள், நமது சகோதரிகளோ, நமது பக்கத்து வீட்டு பெண்களோ கண்டிப்பாக 11 மணிக்கோ நடு ரோட்டில் சென்றால் உடனே அங்கே வந்து ஒரு வசீகரம், ஒரு கவர்ச்சியாக பார்க்கப்படுகிறார்கள். உடனே ஆண்களுடைய தூண்டுதல், அவருடைய காமத்தின் தூண்டுதல் அங்கே பலியாகப்படுகிறது. ஆனால் இந்த நாட்டில் இங்கே எதுவும் இல்லை என்பது உண்மை.